கார்த்தி ஓடிடு. ஏன்டா ஈஸியாக இருக்கா? போகலாம். நடுவுலேயே வந்துடும். மேலே எந்திரிச்சிட்டோம்னா அடி விழுந்துடும். அவ்வளோதான் அவ்வளோதான். பார்த்து உங்கள் ஃபோனை விட்டால் கூட இல்லை. போகிறீங்களா? சூப்பராக இருந்துச்சு பாஸ். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. சரி அப்போ நான் வரேன். வாங்க வாங்க அப்படியே வாங்க. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம ஸ்பேஸ் இருக்குது. அப்படி நானும் வரேன். ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததா வந்து கிரிவல பாதை. அது நல்ல எட்ஜில் தான் நடந்து வர மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல வந்து குனிஞ்சு தான் வரணும், நம்ம எந்திரிச்சு வர முடியாது. பட் அதோட வீடியோ வந்து எங்களுக்கு வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து இன்ஸ்டாக்காக எடுத்தது, அதான் ஜூம் பண்ணி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. ஒரு வழியாக கும்பிட்டுட்டு ரிட்டன் ஆகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நேரம் நல்ல மிஸ்ட்டு, இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது. எப்படியா எலிஃபண்ட் நிற்கிறத பார்க்கணுங்கிறக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் மிஸ்டெல்லாம் கிளியர் ஆன பிறகு தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். பார்ப்போம், லக் இருந்தால் கண்டிப்பாக எலிஃபண்ட் பார்ப்போம்னு நினைக்கிறேன். எலிஃபண்ட் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன், பார்ப்போம். கீழே போகல யானை நிறைய நிற்கிதான். ஸோ இப்போ தான் மேலேருந்து கீழேருந்து ஒரு கேங் வந்தாங்க, ஒரு 8 பேர். அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, சின்ன பையன்லாம் வர கூப்பிட்டு வந்திருக்கீங்க, பார்த்து போங்க, யானை இருக்குதுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யானை கிடச்சா லக்கு தான். தூரம் அண்ணா லக்கு, பக்கத்தில் போனால் அதுக்கு லக்கு. பார்ப்போம் வாங்க. நாங்களும் எப்படியாவது ரொம்ப ஒரு க்யூரியஸாக தான் இருக்கோம், யானையை பார்த்தே ஆகணுன்ட்டு. பார்ப்போம், நாங்களும் அதுதான் தேடி போகிறோம். கன்ஃபார்ம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு யானையை காமிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே கீழே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய காட்டு முயலாக இருந்துச்சு. ஒரு அந்த பொந்துக்குள்ளே வந்து போச்சு நிறைய வந்து. பட் அதை பார்க்க முடிஞ்சதை தவிர எங்களால் அதை வீடியோ எடுக்க முடியல, நல்லா ஸ்பீடாக ஓடிச்சு கடகடன்னு. ஸோ அதை வந்து என் பையன் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ அதான் நம்ம போன அந்த கோவில். ரைட் சைடு பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா கீழே வெயில் நல்லாவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, ஓப்பன் ஸ்பேஸு. அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ஊர்லாம் தெரியும்னு சொல்லி, கணுவாய் அது இதுன்னு சொல்லி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், டோட்டலாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்து அந்த அதாவது வெளியூர் மக்கள் வந்தாங்கள்ல, அவங்க எல்லோரையும் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால. ஸோ அவங்க எல்லோரையும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ இவரை தான் பார்க்குறோம் மொதல் ஆளாக, அவன் வெளியூர் மக்களாக வந்து. ஸோ இப்போ நீங்கள் அந்த கிராஸ் ஹில்ஸ் ஏறினோம்ல, அந்த மவுண்டனில் பாருங்கள் கீழே இப்போ நிறைய மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க, அதுவும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க பாருங்கள். வரிசையாக ஃபுல்லாக நடந்து வராங்க பாருங்கள். பட் அந்த இடம் வந்து சிங்கிள், அதாவது ஒருத்தர் ஏறுனா ஒருத்தர் இறங்க முடியாதபடி அப்படி தான் இருந்துச்சு அந்த இடமே வந்து. ஸோ அதனால் அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப. ஸோ நான் கீழே போய் தான் எடுக்க ஆரம்பிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து. ஸோ நாங்கள் கீழே வந்துவிட்டோம், அந்த ஃபஸ்ட்டு ஏற ஆரம்பித்தோம்ல அந்த இடத்துக்கே வந்துவிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு இன்னும்ல அந்த யானை பார்க்குறதுக்கு அவங்களாம் அங்கே தான் நிழலே இருக்குது, வேறு எங்கேயுமே நிழலே இல்லை. ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க டோட்டலாக வந்து. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு பசி இல்லை. ஆக்சுவலாக கீழே இறங்கும்போது வந்து எங்களுக்கு சுத்தமாக பசி இல்லைன்ட்டு என்ன பண்ணோம், கொண்டு வந்த ஃப்ரூட்ஸு, அவர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்த ப்ரெட்டு எல்லாமே வந்து அன்னதான பிரபு மாதிரி நாங்கள் பாட்டு தானம் பண்ணிட்டோம். பண்ணது தப்பு இல்லை.
அது என்னென்னா கீழே போக போக எங்களுக்கு இங்கே பசி இல்லையே தவிர நல்ல வெயில். ஆக்சுவலாக ஏறும்போது இந்த வெயில்னால அந்தளவு பசி இல்லை. அந்த ஏறும்போது அந்த ஒரு களைப்பில் தான் பசி இருந்துச்சு. ஸோ கீழே இறங்கும்போது நல்ல வெயிலும் கூடயும் அந்த காலையில் சாப்பிட்டது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அங்கேயும் 3 ஹவர்ஸ் மேலேயும் வேறு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் டோட்டலாக வந்து. ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துட்டோம். கொண்டு வந்த ஜாமு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே கொடுத்துட்டோம். வாட்டர் கேனில் உள்ள தண்ணி மகனும் சுத்தமாக இல்லை. ஸோ கீழே போக போக என்ன ஆச்சுன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே வந்து. அது கீழே வந்து அன்னதானம் போடுறேன்னுலாம் சொன்னாங்க. பட் அங்கேயும் வந்து எங்களால் சாப்பிட முடியலை வந்து. முள் குத்திச்சுன்னா இப்படி காலை தூக்குனா முள் விழுந்துருச்சு. என்ன காயினே தெரியல. ஏதோ ஒரு மரம் காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ வேணால் எடுத்துகிட்டு போய் கீழே செம்புக்கரையில் போய் யார்ட்டா கேட்டால் தான் தெரியும் இது என்ன காய், எதுக்கு யூஸ் பண்ணலாமா இல்லை யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு. இல்லைங்க அது நிறைய நம்ம கீழே இந்த காய் இருக்குது. என்ன இடம் அப்படிலாம் இல்லையா? சொனையாது? ஓ சொனை தான். ஓ யானை இங்கெல்லாம் வருதுண்ணே நைட்டு. அதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. ஓ இந்த வழி. இது என்ன வகையான மரம் தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியுதா? அப்படி 4-5 மரம் ஒன்று போல் சேர்ந்து ஒட்டி வச்சு அப்படி இருக்கு. ஆனால் அது ஒரே மரம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சேம்புக்கரை அந்த ஊரை வந்து கிட்டத்தட்ட 95% நெருங்கிட்டோம். கீழே அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலே போகும்போது கூட அதெல்லாம் தெரியலன்னா ஓகே அப்படின்ன மாதிரி. பட் இறங்க நல்லா பசிக்குது. செம பசியில் கொலை பசியில் இருக்கிறோம். ஸோ கோவில் திருவிழா வேறு உங்களுக்கு ட்ரம் சவுண்டெல்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். கீழே அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எதிர்பார்த்தும் போயிட்டுருக்குறோம். நல்லாவே பசிக்குதுங்க. சாப்பிட்டா தான் கொஞ்சம் தெம்பாக பேச முடியும்னு நினைக்கிறேன் அடுத்து. ஓகே, இந்த ஊருக்கிட்ட போயும் காமிக்கிறேன். சாமி அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஏறும்போது இதை தான் கும்பிட்டுட்டு எல்லோரும் போனாங்க. பட் அந்த டைம் வந்து நான் வந்து மொபைலில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் எடுக்கிறோம் நாங்கள் அதுக்கும் வந்து. ஸோ அதான் ஊரை நல்லாவே நெருங்கிட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஏறும்போது சொன்னேன்ல ஒரு ஊற்று தண்ணின்னு சொல்லி, அதான் நீங்கள் இப்போ பார்த்தது வந்து பார்க்க தான் வந்து கொஞ்சமாக போகிற மாதிரி. பட் நல்ல ஃப்ளோ இருந்துச்சுங்க. யானையே ரெகுலராக வந்து அங்கே தண்ணி குடிக்கிற இடமா ஆக்சுவலாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து லத்தி எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணி குடிக்க போய் தான் ஓரளவு வந்து நாங்கள் கொஞ்சம் தெம்பாக கீழே இறங்கி நடந்து வர முடிஞ்சுது எங்களால் வந்து. இதுதான் ஊர். ஸோ ஊருக்குள் வந்து விட்டோம். பாருங்கள் நல்லா இப்படி இருக்கு பாருங்கள். ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ், நல்லா ஓப்பன் ஸ்பேஸ்.
குருவி பேர் குருவி என்ன நிறைய இருக்குது குருவி, நிறைய வகை வகையான குருவியாக இருக்குது. இந்த பார்த்தே பாருங்கள் எப்படி இருக்குதுங்க, நூல இருக்குது, செதுக்கி விட்ட மாதிரி இருக்குது. நல்லா ஃபுல் க்ரீன் ஏரியா. இப்போ வெயில் அடிக்கி, காலையில் நாங்கள் வரும்போது வெயிலே இல்லை. ஆமாம், அந்த மாடு நிலவில் நின்றுச்சு. அது ஏன் விரட்டிட்டு வந்துச்சின்னு தெரில. ஃபைனலி ஊருக்குள்ளே வந்தாச்சு. சேம்புக்கரை தான் சொன்னாங்க. அது என்ன மேலே கொடி பறக்க. ஓ, அங்கே தான் கோயிலுங்க. அந்த ஏ ஓடு 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 ஓடிரு கருதி, ஓடிரு கருதி, ஓடிரு. இதாங்க கேட்வே, இந்த ஊர்லேருந்து மலைக்கு ஏறுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த இதான் நான் சொன்ன கேட்வே மாதிரியே தெரியுது உங்களுக்கு, ஒரு பாதை மாதிரி கரெக்டாக வாசல் மாதிரியே. ஸோ இதுதான் கேட்வே. நம்ம ஏறும்போதும் ஸோ இறங்கும்போதும் நம்ம தாண்டிட்டோம். ஆனால் ஒரு பசுமாடு வந்து எங்களை தோரத்தில் ஒரு பட்டாசு போட்டே இருக்கிறாங்க. அதுக்காக அது அலறி அடித்து ஓடி வருது. பட் நாங்கள் வர்ற ஒத்தடி பாதை எங்களுக்கு பின்னாடி பயங்கர வேகமாக வந்துச்சு. அதனால தான் நாங்கள் ஒதுங்கிட்டோம் அதில். ஸோ ஆக்சுவலி கீழே இறங்க பார்த்தீங்கன்னா ஊர் மக்களே வந்து அன்னதானம் போய் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த கோயிலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ஊர்லேருந்து பக்கம் தான், நான் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னா இவங்க வந்து இங்கே நல்ல ட்ரம்ஸ் அதுன்னு சொல்லி அடிச்சு செம்ம என்ஜாயாக இருக்காங்க. பக்கத்தில் கமன்னு அன்னதானம் வேறு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கும் சரியான பசி. சரி வேறு வழியே தெரிலன்னு நாங்களும் ஒருத்தர் போய் கேட்டோம், எங்கள் அன்னதானம் எப்போங்க போடுவீங்கன்ட்டு. அவர் சொன்னார், சார் கோயில் ஏதாவது பூஜை முடிஞ்சவொன்னே போட்டுருவோம் அப்படின்னாரு. சரி பூஜை எப்போங்க முடியும்னு யாரை கேட்டாலும் யாருக்குமே ஐடியாவே இல்லை. நாங்களும் ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து பார்த்தோம், முடியல. சரின்னு கிளம்பிட்டோம். பைக்கு கிட்டே போனால் ஒரு கேங்கில் இருந்தாங்க ஒருத்தர் உட்காந்து ஒரு குடுகுடுன்னு ஓடி வந்தாருங்க. வந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டு நீங்கள் என்னங்க அன்னதானம் சாப்பிடாமல் போகிறீங்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டாரு. மொத்த கோயிலே எங்களை தான் பச்சு அவர் போட்ட சவுண்டுக்கு. சரி வேறு வழி இல்லாமல் திருப்பி உட்காந்தோம். திரும்ப ஒரு 20 நிமிஷம் உட்காந்தே இருந்தோம். பட் எங்களுக்கும் ஐடியா இல்லை, அவங்களுக்குமே ஐடியா இல்லை எப்போ பூஜை முடியும்ன்ட்டு. சரி ஏன்னா போகிற வழியில் வேறு நடு ரோட்டில் வேறு யானை நிற்கின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி பெருமாள் முடிக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஸோ எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா யானை இல்லை வரும், ஆனால் உள்ளே வந்து குளிக்க விட்டுருக்காங்க இந்த அளவுக்கு. நீங்கள் ஒரு 40 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ள டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் வேன்லையும் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஒரு கோயிலும் இருக்குது, குளிக்கிறதுக்கும் இடம் இருக்குது. ஒரு 1 டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணனா போவீங்களா மாட்டிங்களா? ஸோ அதைத்தான் வந்து வர்ற சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்ப்போம்.